ஒரே படத்துல 3 கெட்டப்ல நடிச்சும் ரசிகர்களை மூட் அவுட் ஆக்காத நடிகர்களும் அந்த படங்களும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வரலாறு. 2006ஆம் ஆண்டு அஜித் நடிப்புல கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வாங்கின படம் தான் இந்த வரலாறு. இந்த படத்துல ஒரு அப்பா, அவருக்கு 2 மகன், இந்த 3 கெட்டப்பையும் அஜித் நடிச்சு சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த டைம்ல அஜித்தோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கிச்சு. யாராவது ஒரு நல்ல கதையோட வாங்கப்பா, எப்படியாவது ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும் அப்படின்னு அஜித் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்த காலம் அது. அப்போ வரலாறு மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா தைரியம் வேணும். ஏற்கனவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல 3 கெட்டப் வேற. ஆனா அந்த படத்துல அஜித்தை தவிர யாராலையுமே நடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே மங்காத்தாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நம்ம கொண்டாட வேண்டிய படம் வரலாறு தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது 3 முகம். ஜெகநாதன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல 1982ஆம் ஆண்டு வந்த படம் தான் இந்த 3 முகம். ரஜினிகாந்த் ஒரு அப்பா, அவருக்கு 2 மகன். இந்த 3 கேரக்டர்லுமே ரஜினி நடிச்சு சும்மா வேற லெவல் பண்ணிருப்பாரு. அலெக்ஸ் பாண்டியன்னா யாருப்பா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு 2024லயும் எல்லாரும் ரஜினியை சொல்றதுக்கு காரணம் இந்த 3 முகம் தான். 3 முகத்துல இவர் பண்ண போலீஸ் கேரக்டர்லாம் சும்மா தாறுமாறா இருக்கும். அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் என்னைக்குமே காலத்தால அழியாத கேரக்டர். அந்த காலத்திலேயே இந்த படம் 250 நாள் தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா மாறி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மெர்சல். 2017ஆம் ஆண்டு அட்லி இயக்கத்துல விஜய், காஜல் அகர்வால் நடிப்புல வெளியான இந்த படத்துல ஒரு அப்பா, அவருக்கு 2 மகன் அப்படின்னு 3 கேரக்டர்லயும் விஜய் நடிச்சு சும்மா தூள் கிளப்பியிருப்பாரு. என்னதான் நம்ம அட்லிய ஒரு காப்பி டைரக்டர் அப்படி இப்படி நம்ம ட்ரோல் பண்ணாலும் அட்லியோட கெரியர்லயே அவர் டைரக்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு மெர்சல்ல சொல்லலாம். மெர்சல் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு தெரியும் கண்டிப்பா இது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆக போகுது, இதுல நம்ம பேசக்கூடிய டயலாக் எல்லாத்துக்கும் நம்மள பொளக்க போறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம எல்லாரையும் பொளந்துடலாம் அப்படின்னு விஜய் ரொம்ப தைரியமா நடிச்ச படம் தான் இந்த மெர்சல். இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஆலப்போரான் தமிழன்ற ஒரு சாங்க வச்சே படத்துக்கு மொத்தமா ப்ரோமோட் பண்ணி படத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த படம் மொத்தமா 260 கோடி வசூல் பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அபூர்வ சகோதரர்கள். 1989ஆம் ஆண்டு சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கிய அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமலஹாசன், ஜெய்சங்கர், நாகேஷ், கௌதமணி, மனோரமா, ஸ்ரீவித்யா, டெல்லி கணேஷ், நாசர் அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு தரமான படத்தை இனி தமிழ் சினிமால நம்ம என்னைக்குமே பார்க்க போறதில்ல. இந்த படத்துல ஒரு அப்பா, அவருக்கு 2 மகன் இருப்பாங்க. இந்த 3 கேரக்டரையுமே கமல் நடிச்சு சும்மா தாறுமாறு பண்ணிருப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராச்சும் அபூர்வ சகோதரர்கள் படத்தை தியேட்டர்ல பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அன்னியன். 2005ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்துல விக்ரம் நடிப்புல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச படம் தான் இந்த அன்னியன். தன்னோட வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு விக்ரம். இந்த படத்துல விக்ரம் நடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியையும் திரும்பி பார்க்க வச்சாரு விக்ரம். இந்த 3 கேரக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. 3 கேரக்டருக்கும் வேற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். கெட்டப்ல இருந்து எல்லாமே டோட்டலா சேஞ்ச் தான். அந்த 3ஐயும் கொஞ்சம் கூட தடையே இல்லாம விக்ரம் பண்ணி மாஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல விக்ரம தவிர யாராலையும் நடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அன்னியன் கேரக்டருக்கு இவர் ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 5 படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.